ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் சில்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். நான் 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பின்னால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபிஷ்ஷெல்லாம் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பின்னால் கலந்து வச்சிருக்கிற மீனை அதில் சேர்த்து பொரிக்க போகிறோம். முள் கம்மியாக இருக்கிற எந்த மீனும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சில்லி செஞ்சு கொடுக்கலாம். சின்ன பசங்கள்லாம் மீனில் அதிகமாக முள் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கையில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகள்லையே இந்த மாதிரி கேட்டோம்னா முள்ளெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதை நம்ம வீட்டில் அழகாக இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணிவிட்டு பொரிச்சு கொடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்ல ஒரு பக்கம் வெந்த பின்னால் அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். மசாலாவெல்லாம் உதிராமல் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்ல 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 செய்கிற மாதிரி தான் ஃபிஷ் 65 இது. நீங்களும் இந்த வாரம் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல 2 பக்கமும் வெந்து எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கின பின்னால் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஃபிஷ் சில்லி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.